துளிகள் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரியது, நேசத்திற்குரியது. அதில் முதல் துளி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வருகின்ற கண்ணீர் துளிகள். இரண்டாவது துளி அல்லாஹ்விற்காக போரில் கலந்து கொண்டு வருகின்ற காயத்தின் மூலமாக வருகின்ற இரத்த துளிகள். இதில் முதலாவது தன்மைதான் நாம் பார்க்க இருப்பது. யார் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை வைத்திருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நரகத்தை தடை செய்கிறான் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண்களை உடையவர்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுவார். அல்லாஹுவை நினைவு கூறும் காரணத்தால் அவருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எம்மில் உலக காரியங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. உறவுகளை பிரிந்ததற்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. செல்வத்தை தொலைத்ததற்காக, நோய்க்காக, இன்னும் வாழ்வில் ஏற்படக்கூடிய உலக காரியங்களின் சிரமங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால், அல்லாஹுவின் நினைவால் அழுதவர்கள் எம்மில் உண்டா? என் வாழ்வில், உங்களுடைய வாழ்வில் இந்த கேள்வியை கேளுங்கள். எம்முடைய கடைசி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது? அல்லாஹ் முஃமின்களுடைய இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றானே குர்ஆனிலே, நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும். அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை சொல்கிறான், அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று. எம்மில் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதவர்கள் உண்டா? மறுமையின் பயத்தால் அழுதவர்கள் உண்டா? மரணத்தின் நினைவால் அழுதவர்கள் உண்டா? குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அழுதவர்கள் எம்மில் உண்டா? என்றைக்காவது குர்ஆன் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைத்திருக்கிறதா? இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் செத்து விட்டது என்றோ, உயிரில்லாமல் உலக ஆசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஈமானை கொண்டு உயிர்ப்பித்து விடுங்கள், நீங்கள் உயிரற்ற மனிதர்களாக ஆகுவதற்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், குர்ஆனுடைய இந்த சூராவை எனக்கு ஓதி காட்டுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதுதானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் எப்படி ஓதி காமிக்க முடியும்? இல்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிறர் ஓதி நான் கேட்பதை ஆசைப்படுகிறேன். அவர்கள் அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து நிசாவுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையுடைய வசனங்கள் வருகின்றது. மறுமையுடைய காட்சி ஒன்று அவர்களுக்கு முன்னால் ஓதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களை பற்றி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், நான் பார்த்தேன் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கபரை நினைத்து அழுதிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கபருக்காக, மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் அத்துணை நபித்தோழர்களுடைய தலையும் சாய்ந்தது கீழே. தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். அவர்களுக்கு முன்னால் இத்தகில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும். உரையல்ல, 1 மணி நேர அறிவுரைகள் அல்ல. இத்தகில்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள். இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடும். அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால். நபிமார்கள், அல்லாஹுடைய தூதர், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அச்சத்தால் இந்த பூமியில் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹுவை அஞ்சுகிறோம், அல்லாஹுவை பயப்படுகிறோம், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை நேசிக்கிறோம், நாளை மறுமையை நம்புகிறோம், மறுமையின் விசாரணையை நம்புகிறோம், கபருடைய வாழ்வை நம்புகிறோம், கபருடைய விசாரணையை நம்புகிறோம், அரிசி நிழலை நம்புகிறோம், சிராத்துடைய பாலத்தை நம்புகிறோம், தராசை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம் என்று கூறக்கூடிய நாம் என்றைக்காவது அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறோமா? அல்லாஹுடைய பயத்தால் அழுதிருக்கிறோமா? எம் பாவங்களை எண்ணி அழுதிருக்கிறோமா? எம் குற்றங்களை எண்ணி அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இரவில் ஓத ஆரம்பித்தால் தொழுகையில் அழுவார்கள். அவர்களுடைய முகம் நனைந்து, தாடி நனைந்து, நெஞ்சு நனைந்து, அவர்கள் நிற்கக்கூடிய இடமெல்லாம் நனைந்துவிடும்.
அல்லாஹுடைய தூதருடைய அழுகை நபித்தோழர்களுக்கு அழுகையை கொண்டு வந்தது. அபூபக்கர் அழுதிருக்கிறார்கள் தொழுகையில். அவள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அவர் அழக்கூடிய அழுகை பின்னால் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதை அவர்களை தடுத்துவிடும். உமர் அழுதிருக்கிறார்கள். சூரா வாக்கியா ஓதப்பட்டால், மறுமையின் காட்சிகள் உமருக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அந்த உறுதிமிக்க நபருடைய ஈமான் ஆட்டிவிடும். அவர்களுடைய உள்ளத்தை அழுவார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால். நபித்தோழர்கள் அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், நல்லவர்கள் அழுவார்கள். ஆனால் நாமும் எண்ணுகிறோம் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்விடத்தில் இறுக்கத்தில் இருக்கிறோம் என்றைக்கு நாம் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுந்திருக்கிறோம். அல்லாஹுடைய பயத்தால் எம் கண்கள் என்றைக்கு கண்ணீரை ஒடித்திருக்கிறது. அல்லாஹுவின் நினைவில் எம்முடைய உள்ளம் நிரம்பி எப்போது எம்முடைய கண்கள் குளமாகி இருக்கிறது. உலகத்திற்காக அழுதவர்கள் நம்மில் உண்டு. செல்வத்தை தொலைத்ததற்காக, உறவுகளை பிரிந்ததற்காக, வியாபாரத்தின் நஷ்டத்திற்காக, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப காரியங்களுக்கெல்லாம் கவலைக்காக, ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக எம்மில் அழுதவர்கள் பலர் எம்மில் உண்டு. ஆனால் நம்மில் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதவர்கள் மிக குறைவு. நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உலக ஆசையில் மூழ்கி செத்து மடிந்து விட்டது. அல்லாஹ்விடத்திலே உயிரை கேளுங்கள். அல்லாஹ் நம்முடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து எடுப்பதற்கு முன்னால் ஒரே கேள்விதான், எம் வாழ்வில் கடைசியாக அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது அழுதிருக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 துளிகளுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதில் முதல் துளி அல்லாஹுடைய அச்சத்தால் கண்ணீரை சுமக்கக்கூடிய கண்ணீர் துளிகள். இந்த துளிகளை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் வெட்கத்தையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எதை மறைக்கிறான்? அல்லாஹ் எதை மறைப்பதை விரும்புகிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், அடியார்கள் மீது அல்லாஹ் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய அருளை பூரணமாக்கி இருக்கிறான். வெளிப்படையான அருள் எண்ணி முடிக்க முடியாது. மறைமுகமான அருளில், அல்லாஹுடைய அருளில் மேலானது அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மறைப்பது. நம்முடைய கண்ணியமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவத்தின் மேல் போட்டிருக்கக்கூடிய திரைக்கு தான். அந்த திரையை அகற்றினால், நம் பாவங்கள் வெளிப்பட்டால் நாம் யார்? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அதனால் தான் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் முதலில் பாவம் செய்தால் அல்லாஹ் அதை மறைக்கிறான். அது அல்லாஹ் அந்த அடியான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பது. அல்லாஹ் அதை மறைக்கிறான், யாருடைய கண்களுக்கு முன்னாலும் தெரியாமல். பிறகு அல்லாஹ் அவனை அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம். பிறகு அவன் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கோபத்தை தரக்கூடிய செயல் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இவர்களை தவிர. இவர்கள் யார்? இரவில் பாவம் செய்திருப்பான், அல்லாஹ் அதை மறைத்திருப்பான் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்னால். ஆனால் இவன் காலையில் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து, இரவில் நான் இன்ன பாவங்களை செய்தேன் என்று அல்லாஹ் மறைத்த பாவத்தை மக்களிடத்திலே மகிழ்வோடு வெளிப்படுத்துகிறான். இப்படி செயலை செய்யக்கூடியவனை, இங்கு பாவங்களை வெளிப்படுத்துவதை அல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல வருவது, அல்லாஹ் அவனுடைய அருளால் மறைக்கிறான், ஆனால் இந்த அடியான் அதை வெளிப்படுத்துகிறான். இப்படி பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இதை எப்படி விவரிப்பது இந்த நிமிடத்தில்? அதுபோல்தான் அல்லாஹ் படைப்புகளும் இந்த தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். படைப்புகள் ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மறைத்தால் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எங்கே செய்தீர்கள், யாரோடு செய்தீர்கள், எதற்கு செய்தீர்கள் என்று யாரின் முன்னிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை விசாரித்ததே கிடையாது. விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாஇஸ் இப்னு மாலிக் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன் என்று நபித்தோழர்களுக்கு முன்னிலையில் அறிவிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மாஇஸ் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பாருங்கள், மாஇஸ் மதுவில் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள். ஆனால் மாஇஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவர் ஓடுகிறார், அவருடைய ஆடை விலகுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், தோழரே, அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று. அல்லாஹு அக்பர். அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று. அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள். யார் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவரிடத்திலே துருவி விசாரித்தது கிடையாது. அவர்களாக வெளியே வந்து பாவ மன்னிப்பை கேட்டு பாவத்திற்குரிய தண்டனையை சாட்சியோடு நிரூபித்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுப்பார்கள். இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், சென்றுவிடு என்று அனுப்பிவிடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள், நேசித்தார்கள், செயல்படுத்தினார்கள், பிறருக்கும் அறிவித்தார்கள். என் சமூகமே, பிறருடைய குறையில் நீங்கள் துருவி ஆராயாதீர்கள்.
அல்லாஹ் மறைத்த குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். நீங்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கும் குறை இருக்கும், அவர்களுக்கும் குறை இருக்கும். பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். யாருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்வான். அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் நீங்கள் செய்த பாவத்தில் மேன்மையான பாவத்திற்குரிய தண்டனை அது. அது என்ன பாவம்? நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்கி இருப்பீர்கள், பிறருடைய குறையை மறைக்காமல் இருப்பீர்கள். இந்த பாவத்தை செய்பவனை அல்லாஹ் அவனுடைய குறையை வெளிப்படுத்துவான். யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். ஏன்? ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமினுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் பெரியது. கஅபாவை பார்த்து சொன்னார்கள், கஅபா நீ மேலானதுதான், ஆனால் உன்னை விட மேலானது ஒரு முஃமினுடைய மானம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதனால் தான் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனின் குறையை தன்னை விட்டு திருப்பி விடுவானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். ஒருவரை பற்றி பேச வருகிறார், ஒருடைய குறையை சொல்கிறார், ஒருடைய மானத்தை அவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், அந்த நிமிடத்தில் செய்தார், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு இடத்திலே ஒருவரை பற்றி பேச வருகிறார். அப்போது அவர் அதை தடுத்து கொண்டால் எனக்கு இது தேவையற்ற செயல். அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பு அது. அவன் பாவம் செய்தால் அவன் மறைப்பான், அவன் மன்னிப்பான். அவன் மறைத்திருக்கிறான், நீ வெளிப்படுத்த வருகிறாய், என்னை விட்டு விலகிவிடு என்று அவரை தடுத்து கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்திலிருந்து இவருடைய முகத்தை அல்லாஹ் தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீளமான விவரிக்கக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை நேசிக்கிறான். அவர் யார்? பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவரை அல்லாஹ் மறைத்திருக்கிறான், நானும் மறைக்கிறேன். நான் என் மானம் வெளிப்படுவதை விரும்ப மாட்டேன், அதுபோல் பிறருடைய மானத்தை ஒரு காலம் என் உயிர் உள்ளவரை என் நாவுகள் வெளிப்படுத்தாது என்ற உறுதியோடு, கண்ணியத்தோடு, மானத்தோடு, அல்லாஹ் கொடுத்த வீரத்தோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். உறுதியேற்றுக் கொள்ளுங்கள், ஒரு காலம் இந்த உலகம் இருக்கும் வரையிலும், எம் உயிர் இருக்கும் வரையிலும் யாருடைய மானத்தை பற்றிய செய்திகளையும் என் நாவுகள் வெளிப்படுத்தாது. என் குறையை நான் பின்தொடர்வேன், பிறருடைய குறை எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் அதை மறைப்பான், அவர்களை நாடினால் மன்னிப்பான் என்று தன்னை பார்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய, நேசத்திற்குரிய இடங்கள் பள்ளிவாசல்கள், அல்லாஹுடைய இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று. அப்படி என்றால் யார் அல்லாஹுடைய இல்லங்களோடு, மஸ்ஜிதுகளோடு தங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அதை தங்களுடைய உள்ளங்களோடு, அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விற்கு உரியது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய இல்லங்கள் ஒவ்வொரு இறையஞ்சக்கூடிய அடியானுடைய வீடுகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர், யார் இந்த பூமியில் அல்லாஹுடைய இல்லத்தை அமைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அதை நிர்வகிப்பவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். யார் நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்று மலக்குகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் யார் உன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், பள்ளிகளை, அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகித்த அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய இடத்தை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அமைப்பான், அவர்கள் காலையிலும் மாலையிலும் செல்வதற்கு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இருளில் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு அவர்களை நடக்க வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய இல்லங்களோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள்,
அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹுடைய இல்லங்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய சிறப்பிற்குரிய தொழுகையை அங்கே நிறைவேற்றுமாறு கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள், யாரெல்லாம் பள்ளிக்கு இகாமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, எனக்கு கண் தெரியாது, இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதானுடைய சத்தம் உன்னுடைய காதில் விழுகிறதா? அவர் சொன்னார், ஆம் என்று. அப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு அனுமதியையும் நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள். நமக்கு கண் தெரியாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீரமைப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அதை சுத்தப்படுத்துங்கள், அதை நறுமணப்படுத்துங்கள். அது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரணத்திற்கு பிறகு வருகிறார்கள். நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அந்த பெண்மணி எங்கே என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தி அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எனக்கு தகவல் கூறி இருக்க கூடாதா, எங்கே இருக்கிறது அந்த மன்னரை என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஏன்? அவர்கள் செய்த பணி அல்லாஹ்விடத்திலே மேலான பணி. அல்லாஹ்வுடைய இல்லங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் இத்துணை சிறப்புகளையும் உள்ளடக்கிய, இத்துணை கண்ணியங்களையும் உள்ளடக்கிய அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஊர்களில் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். முன்னால் இருந்த தலைமுறை, வரும் தலைமுறைகள் எம்முடைய ஊர்களில் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய இல்லங்களை பல லட்சங்கள், பல கோடிகள் செலவழித்து அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைத்த இல்லங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை வரும்போது கண்டும் காணாமல் வெறும் கட்டிடங்களாக மட்டும் நிர்வகிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லங்களில் உங்களுடைய ஊர்களில் நீங்கள் சென்று அதனுடைய கழிவறையின் நிலைமையை பாருங்கள். உங்களுடைய வீட்டின் கழிவறையின் நிலைமையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய இல்லங்களுடைய கழிவறைகள் எல்லாம் பொது கழிப்பிடங்களை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இறையஞ்சக்கூடியவனுடைய இல்லம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்றார்கள். ஒரு முஃமினுடைய வீடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்றார்கள். உங்களுடைய வீட்டிற்கு மேல் நீங்கள் பேண வேண்டிய உங்களுடைய முதல் வீடு அல்லாஹ்வுடைய இல்லம் என்றார்கள். இன்று கழிவறைகளுடைய நிலைமை, அன்றைய காலத்தில் கட்டப்பட்ட கழிவறைகள், ஒரு ஆணுடைய மர்ம உறுப்புகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலைமையில் கட்டப்பட்ட கழிவறைகள் கூட இன்று வெறும் அங்காடிகளைப் போல் பாதுகாக்கப்பட்டு அதே நிலைமையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீடுகளுடைய கழிவறைகளை பாதுகாக்காமல், அதை பராமரிக்காமல் உங்களுடைய வீட்டின் கழிவறையை நீங்கள் எவ்வளவு கோடிகளை, லட்சங்களை கொடுத்து செலவழித்து எதை வாங்க போகிறீர்கள்? நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்க மாட்டானா? அந்த ஊரில் வாலிபர்கள் இருந்தால் கவனத்தில் எடுங்கள். ரமதான் இருக்கிறது. ரமதானுக்கு முன்னதாக உங்களுடைய பள்ளிவாசல்களுடைய கழிவறைகளை சுத்தப்படுத்துங்கள், அதை மேம்படுத்துங்கள், அதை தரப்படுத்துங்கள். அங்கே வருவதை கண்ணியத்தோடு வரக்கூடிய அளவிற்காக்குங்கள். அதை முகம் சுளிக்கக்கூடிய இடமாக ஒருபோதும் அல்லாஹ்வுடைய இல்லங்களை மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய இல்லங்களை பரிசுத்தப்படுத்துவது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை. ஒவ்வொரு ஊர்வாசிகளாக வாழக்கூடிய உங்கள் எல்லோர்கள் மீதும் கடமை. வாலிபர்களில் அதை உங்களுடைய தலையான பணியாக எடுத்து அல்லாஹ்வுடைய இல்லங்களுடைய கழிவறைகளை ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வக்திற்கும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய பள்ளியில், இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரிய இடத்துடைய நிர்வகிக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பள்ளிகளில் அல்லாஹ்வுடைய இல்லத்துடைய தொழுகையை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த தலைப்பை நான் எடுப்பதற்குரிய காரணமே அதுதான். அடுத்த தலைமுறைக்கு பள்ளிவாசல்களுடைய இமாம்களை கிடையாது. இதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்லங்களில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, ஒரு அன்பின் அறிவுரையாக கூறுகிறேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளிகளுடைய இமாம்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவே செய்யாது. ஏன்? அந்த இமாம்களை நீங்கள் எந்த கண்ணியத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வரும். உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் சம்பளம் கூட
இன்று பள்ளிகளில் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு வீடு வாசல் இல்லையா? அவர்கள் வீட்டின் வாடகை எப்படி கொடுப்பார்கள்? அவர்களுடைய குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பார்கள்? அவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி அவர்கள் பராமரிப்பார்கள்? ஒரு ஏழையின் தரத்தை விட ஒரு இமாமின் தரம் கீழே இருந்தால் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு எப்படி ஆசைப்படும்? கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஊர்வாசிகளே, உங்களுடைய ஊரின் இமாமின் பொருளாதாரத்தின் தரத்தை நீங்கள் மேம்படுத்தி கண்ணியத்துக்குரிய இடத்தில் அவரை வைத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்யும். இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பள்ளிவாசலுடைய இமாம்களினுடைய இடத்தை நிரப்பாமல் பள்ளிகள் அனைத்தும் முழுவதும் நிர்வகிக்கப்பட முடியாத அளவிற்கு காலியாகிவிடும். அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய இடங்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்கள். அதை சுத்தப்படுத்துவது நம்முடைய கடமை, அதை பராமரிப்பது நம்முடைய கடமை, அதை நிர்வகிப்பது நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நிர்வகிப்பவர்களுடைய தன்மைகளை சொல்கிறான். அவர்கள் யார்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள், தொழுகையாளிகள், ஜகாத்தை கொடுப்பவர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்சாதவர்கள் என்ற வீரர்களை அல்லாஹ்வுடைய இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதிக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இந்த தலைப்புக்குள் நான் இதை பேசி இருக்கக்கூடாது, ஆனால் என்னுடைய உள்ளம் அதை வெளிப்படுத்த ஆசைப்பட்டது. அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய இடங்கள் அல்லாஹுடைய இல்லங்கள். அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். இந்த செய்தியை கேளுங்கள், உங்களுடைய உள்ளம் உறுதிப்படும். பலமில்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரியவன். உடலாலும் சிந்தனையாலும் செயலாலும் பலமற்று வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியவன். ஆனால் இருவரிடத்திலும் நலவுகள் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், ஏதாவது உலக காரியத்தில் நலவை நீங்கள் கண்டு அதை நீங்கள் பேராதரவோடு விரும்பினால் அதை தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில். அதற்காக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். ஒருபோதும் அந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். மேலும் சொன்னார்கள், ஏதாவது ஒன்று உலக வாழ்வில் உங்களை நடந்தால் இதால் நடந்தது, அதால் நடந்தது, இதனால் நடந்தது, அதால் நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொள்ளாதீர்கள். ஏதாவது உலக வாழ்வில் நடந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மந்திர சொல்லை மனதில் வையுங்கள். ஏதாவது உங்களுடைய வாழ்வில் நடந்தால் சொல்லுங்கள், கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று, அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது என்று. ஒருபோதும் உங்களுடைய சிந்தனையில் ஷைத்தான் இந்த வாசலை திறப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை எப்படி இந்த நேரத்தில் விவரிப்பது? சுருக்கமாக சொல்கிறேன். பலமில்லாத வாழ்வில் ஏதாவது சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொழிலில் தோல்வி, செல்வத்தில் தோல்வி, அல்லது அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை, அல்லது விரும்பிய ஒரு மணமகனை திருமணம் முடிக்கவில்லை, அல்லது நோய், அல்லது இழப்புகள், அல்லது உயிரிழப்புகள், இப்படி வாழ்வில் எது நடந்தாலும், அல்லது கல்வியில் தோற்றாலும், ஒரு விளையாட்டில் தோற்றால் கூட இன்றைய காலத்தில் பலரை பார்க்கிறோம், இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு, ஐயோ இப்படி நடந்து விட்டது, எப்படி வெளியேறப் போகிறேன், எப்படி வாழப்போகிறேன், எதற்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் மலையில் மூழ்கிக் கொண்டு இன்னும் பலர் கோழைகளாக மாறி உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகில் எது நடந்தாலும், எதை வாழ்வில் சந்தித்தாலும், எந்த இழப்புகளை தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் தங்களுடைய சிந்தனையாலும் உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். தங்களுடைய வாழ்வில் அவர்கள் எதையும் பார்ப்பார்கள். நோயை பார்ப்பார்கள், செல்வத்தின் இழப்பை பார்ப்பார்கள், விரும்பியது நடக்காததை பார்ப்பார்கள், தொழிலில் தோல்வியை பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் இது நடக்கிறது. நான் இறை நம்பிக்கையாளன், நான் கவலை கொள்ளக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, இறை நம்பிக்கையாளன் ஒருபோதும் கவலை கொள்ள மாட்டான். கவலை ஷைத்தானுடையது. கவலையை கொண்டு ஷைத்தான் உள்ளத்தை உடைப்பான், அல்லாஹ்வை விட்டு அவனை தூரமாக்குவான். கவலை கொள்ள மாட்டான் இறை நம்பிக்கையாளன். பயம் கொள்ள மாட்டான். உலகமே அவனுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருந்தாலும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்று அவன் சொல்லுவான். கவலை கொள்ள மாட்டான், பயம் கொள்ள மாட்டான். அவனுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை மனதில் வைத்திருப்பான். கவலை கொள்ளாதே, பயம் கொள்ளாதே. அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். எதிலும், இந்த உலக காரியத்திலும் தொழிலிலா நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இறை நம்பிக்கையாளராக இருந்து அல்லாஹ் அனுமதித்த வழியில் உங்களுடைய செல்வத்தை சேகரிப்பதற்கு நீங்கள் முன்னேறினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் செல்வத்திலும் நீங்கள் முந்தலாம். உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதில் வைத்திருந்தால், முஃமின்களாக வாழ்ந்தால். விளையாட்டிலா, தொழிலிலா, கல்வியிலா, அல்லது இந்த உலகத்துடைய எந்த காரியத்திலும் அடுக்கிக் கொண்டே போகுங்கள்.
நீங்கள் முன்னால் வந்தால்தான் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள். ஏன்? நீங்கள் உறுதியோடு அல்லாஹுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள். எல்லோர்களை விடவும் நீங்கள் மேன்மையானவர்கள். உங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய மக்களில் யாரை நீங்கள் அருகில் வைத்திருந்தாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஏன்? இறை நம்பிக்கையாளன் பலமுள்ளவனாக இருந்தால்தான் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்வில் எதை சந்தித்தாலும் அது இனிமையோடு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் நோயோடு இருந்தாலும் சுகத்தோடு இருந்தாலும் தோல்வியோடு இருந்தாலும் வெற்றியோடு இருந்தாலும் அல்லது தோல்விகளையே வாழ்வில் கண்டு கொண்டிருந்தாலும் வாழ்வு முழுவதும் இருளானாலும் பிரச்சனைகளால் வாழ்வு இனிமேல் வெளியேறுவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மூடப்பட்டாலும் உயிர் மூச்சு அடுத்த நிமிடத்தில் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். முன்னேறுங்கள். எதையும் வாழ்வில் ஜெயித்து விடலாம். நான் உங்களை உள்ளத்தால் தட்டி எழுப்புவதற்குள்ள வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒருவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீருவான். அது உலக காரியத்திலும் சரி மறு உலக காரியத்திலும் சரி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முடிவை பார்க்கக்கூடியவர்கள். வெற்றி அடைந்தாயா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அது ஒரு முஃமினுடைய இலக்கல்ல. ஒரு முஃமினுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முயற்சி மட்டும்தான். எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார்படுத்துவதாக இருந்தாலும் உள்ளத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் குடும்பத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் செல்வத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன்னுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும் ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அதில் 10ல் 1 அவன் ஒருபோதும் வாழ்ந்து மடிய மாட்டான். உலக வாழ்வில் இருந்து அவன் கண்ணை மூடும் போது எல்லோர்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் நான் மேன்மையானவனாக இறை நம்பிக்கை கொண்ட பலமான உறுதியோடு வாழக்கூடிய அல்லாஹுடைய கதரை உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் ஏற்று வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளனாகத்தான் அவன் வாழ்ந்து மறைவான் என்று இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை விவரித்துக் கொண்டே போகலாம். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தட்டும். இப்படி பலமோடு வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். மன உறுதியோடு உடலாலும் உள்ளத்தாலும் செயலாலும் சிந்தனைகளாலும் எண்ணத்தாலும் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பலமில்லாத இறை நம்பிக்கையாளர்களை விட.